ஆர்சனல் எட்னலாஸ் 22 வருஷத்துக்கு அப்புறம் பிரீமியர் லீக் டைட்டிலை வின் பண்ணியிருக்காங்க. ஹை காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோபிநாத். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா ஆர்சனல், அதாவது பிரீமியர் லீக் டைட்டில் வின்னர் 2025 அண்ட் 2026 பிரீமியர் லீக் டைட்டிலை ஆர்சனல் அட் லாஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் 22 வருஷத்துக்கு அப்புறம் வின் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட்லேயே ரொம்ப கஷ்டமான லீக்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பிரீமியர் லீக். மற்ற லீக்கோட கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் பிரீமியர் லீக் ரொம்ப ஒரு கஷ்டமான லீக். ஏன்னா அந்த லீக்கில் எந்த டீம் வின் பண்ணுவாங்க, எந்த டீம் மேலே ஏறும், எந்த டீம் கீழே இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. எல்லா டீமும் ஈக்குவலாக விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. மற்ற லீக்கில் பார்த்தீங்கன்னா ரியல் மெட்ரிட், பார்சலோனா, அங்கிட்ட பார்த்தீங்கன்னா பயர்ன் முனிக், டார்ட்மண்ட், PSG, அப்புறம் இன்டர் மிலான். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய டீம் தான் அவங்கவுங்க லீக் டாமினேட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கிலீஷ் பிரீமியர் லீக்கில் அப்படி கிடையாதுங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லெச்செஸ்டர் சிட்டின்னு ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலீஷ் பிரீமியர் லீக்கில் குவாலிஃபைட் பண்ணி அந்த இயரே பிரீமியர் லீக்கை வின் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு அன்பிரிடிக்டபிளான ஒரு இங்கிலீஷ் பிரீமியர் லீக்கில் தான் ஆர்சனல் ஆஃப்டர் 22 இயர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. இந்த டீமை லீட் பண்ணது மிக்கல் அர்டேட்டா 2022 ஆர்சனலில் ஜாயின் பண்ணார். அதுக்கு முன்னுக்கு பேப் இருக்கார்ல, அவர் மான்செஸ்டர் சிட்டியோட மேனேஜர். அவருக்கு அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தார். அப்புறம் 2022 ஆர்சனலில் டேக் ஓவர் பண்ணார். 2022, 23, 24 இந்த 3 இயரும் பார்த்தீங்கன்னா ஆர்சனல் செகண்ட் பிளேஸ். அதாவது 2024 ஒரே ஒரு கேம்னால லாஸ்ட் இயர் பிரீமியர் லீக்கை மிஸ் பண்ணாங்க. அதாவது அஸ்டன் வில்லா கூட இறுதியாக தோத்துட்டாங்க. அந்த ஒரு மேட்ச்னால பிரீமியர் லீக்கை மிஸ் பண்ணாங்க ஆர்சனல். ஸோ இந்த இயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப அருமையாக விளையாண்டுட்டு வந்தாங்க. அப்புறம் செகண்ட் ஆஃப் வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் பிசுறு தட்டுனுச்சு. ஆனால் இறுதியாக ரொம்ப பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஆர்சனல் பிரீமியர் லீக் டைட்டிலை வின் பண்ணியிருக்காங்க. இந்த செலிப்ரேஷன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் வைட் ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷனாக இருக்குது. 24 பிரீமியர் லீக் டைட்டிலை தூக்குறாங்க. ஸோ அது இன்னும் மிகப்பெரிய செலிப்ரேஷனாக இருக்கும். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா 22 வருஷத்துக்கு அப்புறம் பிரீமியர் லீக் தூக்க போகிறாங்க. ஆனால் அவேயில் தூக்க போகிறாங்க. ஏன்னா லாஸ்ட் கேம் கிறிஸ்டல் பேலஸ் அவே கேம் அவங்களுக்கு. ஸோ இட்ஸ் ஓகே, எப்படி பார்த்தாலும் நம்ம பிரீமியர் லீக் நம்ம கையில். ஸோ இது முடிஞ்சு இன்னும் பெரிய ஒரு கேம் இருக்குது. இந்த வருஷம் இன்னொரு குவாலிஃபை பண்ணியிருக்காங்க சாம்பியன் லீக் ஆர்சனல் ஃபைனலுக்கு குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. 29ஆம் தேதி PSG கூட விளையாடுறாங்க. ஸோ அந்த டைட்டிலையும் தூக்கிட்டாங்கன்னா வாழ்நாளில் ஆர்சனல் எடுக்காத ஒரே கப்புன்னு பார்த்தீங்கன்னா சாம்பியன் லீக் கப்பு, அதையும் வின் பண்ணிடுவாங்க திஸ் இயர். ஆர்சனல் பற்றி இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். ஆர்சனல் ஒன் அண்ட் ஒன்லி ஒன் டீம் பிரீமியர் லீக்லேருந்து எலிகேட் பண்ணதே கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அன்பீட்டன் ரெக்கார்ட் இப்போ வரைக்கும் ஆர்சனல் வச்சுருக்காங்க. அதாவது 38 கேமும் அவங்க தோத்ததே இல்லை. ஒரு சீசன் ஃபுல்லாக இங்கிலீஷ் பிரீமியர் லீக்கை தோக்காம கோல்டன் பிரீமியர் லீக் கப் அவங்க வச்சுருக்காங்க. ஆர்சனல் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி டீம் கைஸ். ஸோ தே டிசர்வ் திஸ் டைட்டில். ஸோ இவங்க மறுபடியும் நிறைய டைட்டில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் எதிர்பார்ப்போம். நான் ஒரு 35 இயர்ஸாக ஆர்சனலோட ஃபாலோவர், டை ஹார்ட் ஃபேன். ஸோ அவங்க ஜெயிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு காலையில் 5 மணிலேருந்து எனக்கு ஒரே குஷி. ஓகே, மான்செஸ்டர் சிட்டி ட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனிவே 24ஆம் தேதியும் ஆர்சனல் வின் பண்ணணும். வின் பண்ணி நம்மளோட டைட்டிலை தூக்கணும். அதுதான் எனக்கு வேணும். ஓகே காய்ஸ், இதே சப்போர்ட்டோட 29ஆம் தேதி ஆர்சனல் வர்சஸ் PSG சாம்பியன் லீக்ல ஆர்சனல் ஜெயிக்கணும்ட்டு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Bye. Arsenal!